2 கணேஷ் பீடி. கணேஷ் பீடியா? இந்தாப்பா. என்னப்பா என்னைய உத்து உத்து பாக்குற? சோடா வேணுமா? ஐயா, நம்ம செங்கல்பட்டு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் நீங்க தானே? ஆமா. நீ யாரு? ஐயா, என்ன தெரியல. நான் தான் லட்சுமி அம்மா மகன் தியாகு. நீ லட்சுமி அம்மா மகனா? நீ ஏப்பா எப்ப நீ ஜெயில இருந்து திரும்பி வந்த? இன்னைக்கு தான் ஜெயில இருந்து வெளியே வந்தேன். ஐயா, என் தங்கச்சி சாந்தி எப்படியா இருக்கா? நல்லா இருக்கா. பட்டணத்துல காலேஜ்ல படிக்கிறான். அப்படியா? எந்த காலேஜ்ல படிக்கிறான்? அறிஞர் அண்ணா மகளிர் கல்லூரி. ரொம்ப நன்றியா. நல்லா இருப்பா, நல்லா இரு. தங்கச்சி கேட்டதா சொல்லு. போயிட்டு வா. ஆமா, அந்த சோடா வேலை. அடப்பாவி, பழையபடி இவன் புத்தி இவனை விட்டு போகலையே. கட்டி பிடிக்கிறேன்னு சொல்லி பரிசை தட்டிட்டு போயிட்டானே. இப்ப நான் எங்க போறது? அடட, பரிசு இங்க இல்ல இருக்கு. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இப்படித்தான் யாரு என்னன்னு பல பேர் புரிஞ்சுக்காம ஓட்டையே தப்பா போட்டுறாங்க. என்ன விடுவிடுன்னு உள்ள போறேன்? இது காலேஜ் தானே? என்ன கால இருக்கிறியா? அப்ப உள்ள விடலைனா இருப்பா. இது பொம்மநாட்டிங்க படிக்கிற காலேஜ். ஆம்பளைங்களை உள்ள விட முடியாதியா? ஆம்பளைங்களும் உள்ள விட மாட்டியா? நீங்க தான் வைக்கல. நீ ஆம்பளை இல்லையா? நான் வாட்ச்மேன்யா. கோச்சிக்காதமா கண்ணு. நம்ம தங்கச்சி இங்கதான் பச்சு நிக்குது. அத கண்ணு வந்துக்கிறேன். உள்ள விடுக்கண்ணா. ஓன் தங்கச்சி இங்க படிக்குதா? பார்த்தா திருப்பூரிக்கு மாதிரி இருக்க. உன்னை உள்ள விட்டா என்ன ஆகும் எனக்கு தாண்டா தெரியும். ரொம்ப நாள் கழிச்சு என் தங்கச்சியை பார்க்க வந்திருக்கையா. யோ, தயவு செஞ்சு என்ன உள்ள விடியா. ஒரே ஒரு தபா பாத்துக்கிறையா. யோ, என்ன எப்படியாவது உள்ள விடியா. அதெல்லாம் விட முடியாது. பார்த்தா திருட்டு போய் மாதிரி இருக்க. ஓடா ஓடா. இவன் என்ன கேட்கறது? பணத்தை காணுண்டா. எல்லா பணத்தையும் அவனே அபேஸ் பண்ணிட்டான்டா. ஆமாண்டா, இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சோமாரிகளா, ஒரு ஆளை எத்தனை பேர் அடிக்கிறது? நல்ல ஆம்பளையா இருந்தா என்னோட மோதி பாருங்கடா. மச்சி, அடி எப்படி இருக்கு? சுமாரா இருக்கு. ஒன்று தோது. நல்ல வேலை, கரெக்டா வந்து உதவி பண்ண. ரொம்ப தேங்க்ஸ். ஏதாவது ஒண்ணு செஞ்சாதான் நம்மள மனுஷனை மதிப்பான். ஆமா, அந்த பணத்தை யார் அடிச்சிருப்பாங்க? நீனா அறவர திருடனா?
ஏன்? கொஞ்சம் கண்ணை அசந்த பார். அந்த கேப்ல உங்ககிட்ட பணம் அடிச்சதே நான் தான். நீயா? என்னப்பா மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்க? என்ன விஷயம்? ஒண்ணு இல்லப்பா, ஊர்ல இருந்து வந்து ஹாஸ்டல்ல படிக்கிற என் தங்கச்சியை பார்க்க போனேன். வாட்ச்மேன் உள்ள விட மாட்டேன்டா. ஏப்பா கால்நடையா போனா காலேஜ்ல விடுவானா? இப்பெல்லாம் மதிப்பே கார்ல போனாதான். கார்லயா? ஆமா, கழுத கூட கார்ல போனா சல்யூட் அடிக்கிற காலம் பா இது. எவ்வளவு சேர்ந்துட்டு இனிமேல் தங்கச்சியை பார்த்த மாதிரி தான் நம்ம இனிமேல் பார்ட்னர். ஓகே. என் ஸ்டைல பத்தியா? இப்ப நான் எப்படி இருக்கேன்? டிப் டாப்பா இருக்க. என்னையே எனக்கு அடையாளம் தெரியல. நமக்கு தான் சைடு கொஞ்சம் சின்னது. ஆமா, முதல் வேலையை என் தங்கச்சியை போய் பார்க்கணும். டோன்ட் ஃபீல் அர்ஜென்ட். இப்ப என்ன சொன்ன? அவசரப்படாதேன்னு சொன்னேன். பயந்துட்டேன். இதே மாதிரிதான் புரியாத பாஷையில் நம்ம பேசணும். வெரி குட். பரிசியா கார் இருக்கு, கார்ல போனா எல்லா கார் சாவி நம்ம கையில இருக்கு. எந்த கார் வேணும் நீ செலக்ட் பண்ணிக்க. சின்னதா ஒரு கார் வருது, அதுல சின்னதா ஒரு குட்டியா வருது. மாருதி கார்லாம் பெருசா போட்டாங்க. வேற காரா? நல்லா இருக்குல்ல? டேய் வண்டியா பொண்ணா? வண்டிடா. சீட்டு ஆழமா இருக்கு. வண்டி போல சாவி உள்ள போல அடிச்சு பின்னாடி பாத்துக்க. என்னடா அன்னைக்கு அந்த கேட்ல மடக்கலாம், இந்த கேட்லயும் துரத்தலாம். இப்ப என்ன பண்றது? எந்த நாய்க்கு எந்த ரொட்டி துண்டை போட்டா எப்படி வழி விடணும்னு எனக்கு தெரியும். நீ சுமாரு யாருக்கு சார் உள்ள வந்தீங்க? என்ன சார் அநியாயம் இருக்கு? நீங்க போங்க சார், நீங்க போங்க. என்னது 50 ரூபாய் நோட்டை பார்த்தோட வாலாட்டிட்டு இது நாட்டு நாய், இதுக்கு இவ்வளவுதான். நம்ம போலாம். என்னையா இது? காலேஜுக்கு செடி வாங்கின செலவு 30 ரூபாய், தண்ணி ஊத்துற செலவு 60 ரூபாய். செடி 30, தண்ணி 60. ஆமா, தண்ணி கிடைக்கலைங்க. அவசரத்துல 2 தாராயத்தை கொண்டுட்டு போய் அதுல ஊத்துனேன். செடி வந்து பாருங்க, நெளிஞ்சு நெளிஞ்சு வளர்ந்துருக்குது. பக்கத்துல போய் பாருங்க, சும்மா தாராய வர ஜம்மு நடிக்க. சரி சரி, காரியத்தையே கெடுக்க பாத்தியா? அதுல விஷயத்துல அக்கிச்சு. என்னையா பேசுறீங்க? இவர் பணக்காரர்னு சொல்றாரு. இல்லையா அவர் அவ்வளவு பெருசா சொல்றாரு, நீ சொல்லி சொல்ற. இது ஜப்பான் மொழி. ஜப்பான்ல பெருசா இருக்கும், தமிழ்நாட்டுல சின்னதா இருக்கும். ஜப்பான்ல இருந்து வந்திருக்கும் இந்த பணக்காரருடைய தங்கச்சி இந்த காலேஜ்ல தான் படிக்கிறாங்க. இவரு அவங்கள பாக்கணும்னு சொல்றாரு. அட என்னையா அது? அவர் சின்னதா சொல்றாரு, நீ இவ்வளவு பெருசா சொல்ற. இது சைனா மொழி. சைனால சின்னதா இருக்கும், தமிழ்நாட்டுல பெருசா இருக்கும். ஒரே குழப்பமா இருக்கு. ஒன்னும் குழப்பம் இல்ல. நியூ டெல்ஸ் அமெரிக்காவுல ரேடியோ ஸ்டேஷன், ரஷ்யாவுல டிவி ஸ்டேஷன், சைனாவுல ரயில்வே ஸ்டேஷன், இந்தியால வேலூர் சென்ட்ரல் ஜெயிலு. அத வித்துட்டீங்களே, அத கவர்மெண்ட் வித்தாச்சு. பக்கத்துல எஸ்டேட் வாங்கிட்டாரு. 7 கப்பலுக்கு அதிபதி. அடேங்கப்பா, நீங்க இவ்வளவு பெரிய ஆளா? நீங்க யாரும் தெரியாம உங்களை நிக்க வச்சு பேசிட்டேன். உட்காருங்க உட்காருங்க. அவர் இது மாதிரி சேர்ல எல்லாம் உட்கார மாட்டார், தண்ணில எல்லாம் உட்காருவார். அர்ஜென்ட்டா அவர் தங்கச்சியை பாக்கணும்னு சொல்றாரு. உங்க தங்கச்சி யாரு? தங்கச்சி நாம் சிஸ்டர் சாந்தி. சாந்தியா? Yes. அவதான் இந்த காலேஜ்ல நல்லா படிக்கிற பொண்ணு. அவளை நான் காட்ட சொல்றேன், போய் காட்டுவாங்க. போங்க. தம்பி அதுல நிக்குது, அதான் உன் தங்கச்சி. அண்ணே, தங்கச்சி, இத்தனை நாள் கழிச்சு உன்னை பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்லமா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படின்னு இருக்க? இத்தனை நாளா என்ன விட்டுட்டு எங்க இருந்த? நான் அது வெளிநாட்டுல பிசினஸ் விஷயமா இருந்தேம்மா. எப்படியோ அண்ணே, நீ நல்லபடியா திரும்பி வந்த. அதுவே. ஹாய் சாந்தி, இன்னைக்கு என்னடி இவ்வளவு சந்தோஷமா இருக்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்க அண்ணன் வந்திருக்காரு. ஆமா, சின்ன வயசுல ஓடி போன உங்க அண்ணன் இப்ப எப்படி வந்திருக்காரு? சின்ன வயசுல சிங்கப்பூர் போனவரு
இப்ப கப்பல் ஓனரா திரும்பி வந்திருக்காரு. கப்பல் ஓனரா? இனிமே நீ காலேஜுக்கு வரும்போது கூட கால்ல வர மாட்டேன், கப்பல்ல தான் வருவ. சீப்போடி. ஆமா, நீ ஏன் இன்னைக்கு டாக்ஸில வந்த? அதை ஏன் கேக்குற? ஷாப்பிங் போறப்ப அப்பாவோட டூரர் கார்ல போனேனா, கடைக்கு போயிட்டு திரும்பி வரதுக்குள்ள காரை எவனோ அபேஸ் பண்ணிட்டான். பாவி பையன். இத பாரு, காரை திருநவன் யாரா இருந்தாலும் சரி, அவளை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து முட்டிக்கு முட்டி தட்ட சொல்லணும். சரி, நீ வாடி. ரவி சொன்ன மாதிரி காரை எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த ஆளை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கும். எப்படியாவது அவித்திர வேண்டித்தான். எவனும் வெளிநாட்டுக்காரன் போல் இருக்கு. அவங்கிட்ட பேசி பணத்தை அமுத்திட வேண்டியதுதான். பணத்தை கறந்துருவீங்களா? எனக்கும் தமிழ் தெரியும். அப்போ இதுக்கு முன்னால பேசின பாஷை தட் இஸ் சைனா மொழி. அடடட, உலகம் பூரா சுத்தி இருக்கீங்க. எஸ் ஆஃப் கோர்ஸ். ஆமா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இந்தாங்க உங்க கார் சாவி. என் கார் சாவியே தான். காணாம போன கார் உங்ககிட்ட எப்படி கிடைச்சது? போலீஸுக்கு போன் பண்றேன். அவசரப்படாதீங்க. எவனோ ஒரு பொறுக்கி பையன் உங்க காரை இன்னொருத்தங்கிட்ட விற்க பார்த்தா, அது உங்க கார் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டு அவன் கிட்ட அடிச்சு புடிச்சு இந்த காரை கொண்டு வந்துட்டேன். கட்டாபட்டா சோறாச்ச மலை ஊத்தியலாம், பிள்ளையாக்கராச்சிலையும் ஊத்தியாலாம். இப்ப என்ன சொன்னீங்க? ஜெர்மன் பாஷையில நன்றி சொன்னேன். நீங்க ஜெர்மனுக்கு எல்லாம் போனது இல்லையா? நான் அங்க மட்டும் போல. நல்ல வேலை, நான் தப்பிச்சேன். அப்பா, காணாம போன நம்ம கார் கிடைச்சிருச்சா? ஆமாமா, அத கண்டுபிடிச்சு கொண்டு வந்தவரே இவர்தான். இவரா? இது யாரு, உங்க பொண்ணா? ஆமா. இது மட்டும் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு? அது அவங்க அம்மா ஜாட. எப்பா, குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணிடுறாங்க. அப்பா, காரை கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காரு, அவருக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டாமா? பரிசு தானே, கொடுத்துட்டா போச்சு. தம்பி, கொஞ்சம் பக்கத்துல வாங்க. என்ன என்னப்பா இதெல்லாம்? இதாம்மா செலவு இல்லாம சிக்கனமா கொடுக்கறது. ரொம்ப நல்லா இருக்கு. எது? மொத்தம். நான் நல்ல வேலை. அப்ப நான் வரட்டுமா? நான் இனிமே இங்க அடிக்கடி வருவேன். அப்பா, நான் போய் அவரை வழி அனுப்பிச்சு வரேன். சரிம்மா. தம்பி, போறதுதான் போறீங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுட்டு போங்க. இதே மாதிரிதான் 1947 பஞ்சாப்ல போயிட்டாங்களா? இதுக்கு முன்னால நம்மள மாதிரியே ஒருத்தன் பேசிருப்பான் போட்டு, அதான் பொறுக்காம போயிட்டாங்க. என்னம்மா, என்ன இவ்வளவு கவலையா இருக்கீங்க? பேங்க்ல இருந்து கொண்டு வந்த பணம் திருடு போயிடுச்சுங்க. அப்பா அவர் கேட்டா என்ன பண்றது? அடேடே, இதுக்கா கவலைப்படுறீங்க? நம்ம கிட்ட கைவசம் அருமையான ஐடியா இருக்கு. ஐடியாவா? என்ன? அட என்னம்மா நீங்க, உங்களுக்கு தான் கோடீஸ்வர தியாகுவ தெரியுமே, அவர்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே? அவர்கிட்ட போயா கேக்குறது? இதுல என்ன தப்பு? ஏயா, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா தப்பா நினைக்க மாட்டாரா? வேற வழியே கிடையாது. அப்ப வா, அப்ப நம்ம அவர்கிட்டே போலாம். இதுதான் கரெக்ட். புறப்படுங்க. எஸ், கம் இன். வாங்க. ஐயோ, கர்மம் கர்மம். மறைச்சாச்சா? மறைச்சாச்சு. திறக்கலாமா? திறக்கலாம். அப்பா, நீங்க தப்பா நினைக்காதீங்க. அதெல்லாம் அவங்க தப்பாவே நினைக்க மாட்டாங்க. இவ்வளவு பெரிய பணக்காரரு இவ்வளவு சிக்கனமா இருக்காருன்னு பாராட்டுவாங்க. அது வந்து நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆமா, என்ன விஷயமா வந்தீங்க? இவங்களுக்கு கொஞ்சம் கடன் வேணும். கடனா? இருந்தா கொடுங்க, இல்லன்னா பரவாயில்ல. இருக்கு. ஆமா, எவ்வளவு கடன் வேணும்? சில்லற 25,000. 25,000? என்ன, 25,000 கூட உங்ககிட்ட இல்லையா? இருந்துச்சு. இப்பதான் அந்த 25,000 சிகரெட்டும் தீப்பெட்டியும் வாங்க பையன் கிட்ட கொடுத்து அமைச்சிருக்கேன். 25,000க்கு சிகரெட்டு தீப்பெட்டியா? என்னங்கடா இது? ஆமா, ஃபாரின் தீப்பெட்டியாச்சு, கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். எங்க இந்த சுத்துறாரு? இவங்க அப்பா என்ன பூ வியாபாரியா? அட சும்மா இருயா, அவர் சொல்றது உண்மையா தான் இருக்கும். ஈவினிங் வாங்க, பணம் தரேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க, நாங்க வரோங்க. ஏங்க, ஏதாவது சாப்பிட்டு போறது? பரவாயில்லைங்க. அட இருங்க, நான் போய் சாப்பிட்டு வரேன். நான் அவங்களை கேட்டேயா? ஓயண்ணா, வரங்க. சரியான அலஞ்சாம் போல இருக்கு. 25 பைசா பீடிக்க வழி இல்ல. 25,000? யார் அடிக்கிறது, யார பிடிக்கிறது, எப்படி கொடுக்கறது? ஹலோ, வக்கீல் வரதராஜன் ஹியர். எவன்டா அவன் ஏன் வாங்கிட்ட பேசுறது? வாட அடிக்குதுடா. ஓஹோ, காதுல வைக்க வேண்டியதை வாயில வச்சிட்டேனா? மன்னிச்சுக்கவா. யார் பேசுறது? ஏண்டா, இது என்ன டிவியா மூஞ்சி தெரியறதுக்கு? டெலிபோன்ரா. ஓஹோ, வெள்ள மண்டி கோபுவா? என்னது, வெங்காய மண்டி பாபுவா? அடே எப்படி இருக்கிற? என்ன விஷயம்? 25 வேணுமா?
ஏண்டா முண்டா வெறும் 25 வச்சா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற? ஓஹோ 25,000மா? கொடுக்கிறேன். யார அனுப்புற? எனக்கு பிள்ளை கோபுவா? அனுப்பு, ரெடியா வச்சிருக்கிறேன். சரி சரி வச்சிரு. சரியான பேக்கா இருக்கும் போல இருக்கு. அமைச்சிருவோம். வணக்கம் சார். ஓ ஐ see. கோபு அனுப்பிச்ச பாபு நீங்க தானே? இல்ல சார், பாபு அமிச்ச கோபு தான். ஐ நோ. நீங்க வந்தது பணத்துக்கு தானே? ஆமா. என்ன அமௌண்ட் இருக்கும்? 25,000. ஆமா சார். ஓகே, ப்ளீஸ் ஹேண்ட் ஓவர் த மணி. நீங்க கேட்ட பணம். ரொம்ப தேங்க்ஸ். வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானே? வேற என்ன வேணும்? நான் ஒண்ணு கேட்பேன், தப்பா நினைச்சு மாட்டீங்களே? என்ன கேப்பீங்க? கேட்டா ஒத்துவீங்களா? கேளுங்க. நான் உங்க கூட வரணும், அதுக்கு உங்க பர்மிஷன் தேவை. ஏன் நானே தனியா கார்ல போயிடுவேனே? இல்ல, திருப்பதி லட்டையும் சின்ன பொண்ணு கையில இருக்கிற துட்டையும் பறிச்சுட்டு போறது ரொம்ப ஈஸி. அதனாலதான் உங்க கூட வரலாம்னு. சரி வாங்க. அண்ணே, என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வருது, அதுக்கு நான் நெக்லஸ் போட்டு போனோம், வாங்கி தரியா? நெக்லஸ்? ஆஃப்டர் ஆல் 2-3 lakhs நெக்லஸ்? என்ன மணி இவ்வளவு சீப்பா கேட்டேன், இன்சல்ட் பண்ணிட்டேன். பரவாயில்ல, வாங்கி தரேன்.